பையன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வாய் பேச முடியாத அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறான். அப்ப அவனோட வைஃபை பார்க்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா. அந்த அம்மாவும் இது யாருன்னு சொல்லி மருமக கிட்ட கேட்கறாங்க. மருமக என் ஃப்ரெண்டு போய் 2 டீ போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். அந்த அம்மாவும் டீயை கொண்டு வந்து அவளுக்கும் அவ ஃப்ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க. அவ ஃப்ரெண்டு டீயை வாங்கிட்டு சாரிடி என்னால கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்றான். இந்த பொண்ணும் சரி பரவாயில்ல விடுடின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வேலைக்கு போன அவனோட ஹஸ்பண்ட் போன மறந்துட்டான்னு சொல்லி வீட்டுக்கு வரான். அவன் உள்ள வரப்போ ஃப்ரெண்டுக்கு அறிவு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. யாரடி நம்ம வேலையெல்லாம் ரொம்பவே நல்லா செய்யறாங்க, எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கவே மாட்டேங்குது, உனக்கு யாராவது தெரிஞ்சு எனக்கு சொல்றேன்னு கேட்கறா. அதுக்கு அந்த பொண்ணும் சரின்னு சொல்றா. ஃப்ரெண்டுக்கு அறிவு சரிடி எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவ போனதும் ஹஸ்பண்ட் உள்ள வந்து இந்த பொண்ணை ஓங்கி ஒரு அற விட்டாரா. அரைஞ்சிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், ஏண்டி எங்க அம்மாவை பார்த்தா உனக்கு என்ன வேலைக்காரி மாதிரி தெரியுதா, உன்னை மகாராணி மாதிரி உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களை இப்படிதான் சொல்லுவேன், உன்னை என் மருமகளா பார்க்காம மகளா பார்த்து எல்லா வேலையும் அவங்க பாக்குறாங்களா, அவங்களுக்கு இது வேணும் இதுக்கு மேலேயே வேணும். அந்த பொண்ணு தான் கேட்கறாள் யாருன்னு. எங்க மாமியார்னு சொன்னா உனக்கு என்ன கௌரவ கரைச்சலா, இன்னொரு தடவை எங்க அம்மா பத்தி இந்த மாதிரி யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவனை கொலைய பண்ணிடுவேன்னு சொல்றா. பையன் பேசணுமே எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா அங்க நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பையன் கிட்ட நீ இனிமேல் அந்த பொண்ணை அடிக்காதன்னு சொல்லி ஜாடையிலேயே சொல்லி கூட்டிட்டு போறாங்க.